எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள் கூறி ஆரம்பிக்கின்றேன். இலங்கையில் நடக்க இருக்கும் 14ஆம் தேதிய பொதுத் தேர்தலின் தேர்தல் பிரச்சாரங்கள் நேற்றுடன் முடிவுக்கு வந்துள்ளன. இந்த தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் அல்லது அதன் வேட்பாளர்கள் மேடை அமைத்து அல்லது பொது வழிகளில் மக்களுக்கு பிரச்சாரம் செய்வது என்பது இந்த தேர்தல் சட்டத்தின் மூலம் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அந்த கட்சி சார்பாக அல்லது கட்சி நிலைப்பாடு தொடர்பாக பொதுமக்கள், வாக்காளர்கள் தங்கள் போன்ற சக வாக்காளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த தேர்தல் தொடர்பான சில பல விஷயங்களை தெளிவூட்டுவது இந்த சட்டத்துக்கு உட்பட்ட வகையில் முரணாக இல்லை என்பதை நான் நினைக்கின்றேன். அப்படித்தான் அது இந்த சமூக வலைத்தளங்களிலே அப்படியான தெளிவூட்டல்கள் செய்யும் பொழுது அதுவும் அந்த சட்டத்துக்கு உட்படுகின்றது என்றால் அதற்கான பொறுப்பை தனியாகவும் முழுமையாகவும் நானே ஏற்கின்றேன். நான் இங்கே சொல்லப்போகும் விடயங்கள் சம்பந்தமாக அது ஒரு கட்சியை ஆதரிப்பதாக அல்லது குறிப்பிட்ட வேட்பாளர்களை ஆதரிப்பதாக இருந்தாலும் கூட அதில் அவர்களுக்கு எந்தவித பங்கும் இல்லை என்பதும் இது என்னுடைய தனிப்பட்ட முழு பொறுப்புக்கு உட்பட்டது என்பதையும் கூறிக்கொண்டு என்னுடைய விஷயத்தை பல நிமிடங்களில் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். உங்களுக்கு நன்றாகவே தெரியும், இது ஒரு முக்கியமான தேர்தல். அதற்கான காரணம், அரசாங்கம் என்பது முக்கியமாக 2 பகுதிகளை கொண்டுள்ளது. ஒன்று நிர்வாகப் பகுதி, மற்றது சட்டமியற்றல் பகுதி. இந்த நிர்வாகப் பகுதியிலே ஒரு அம்சம்தான் ஜனாதிபதி என்பவர். அதன் அடுத்த பகுதி தான் அமைச்சரவை என்பது. இவை 2ம் சேர்ந்து நிர்வாகப் பகுதி. சட்டமியற்றும் பகுதி என்பது பாராளுமன்றம். ஆகவே நிர்வாகப் பகுதியை ஒரு கட்சி சார்பாக நாம் ஒரு சாராரிடம் ஒப்படைத்துவிட்டு சட்டமியற்றும் ஒரு பாராளுமன்றத்தை இன்னொரு கட்சியிடம் நாம் ஒப்படைப்பது என்பது இலங்கையின் அரசியல் போக்கை சீராக நடத்துவதற்கு உகந்ததல்ல. அது மிகவும் இக்கட்டான சூழ்நிலைகளை, விரும்பத்தகாத சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் என்ற நிலையில் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் நிர்வாகத்துறையில் இருக்கின்றார்களோ அதே கட்சியை சார்ந்தவர்களை நாம் சட்டவாக்கத்துறையிலும் அனுப்பும் பொழுதுதான் அந்த நிர்வாகத்துறையின் திட்டங்களை, அந்த கட்சி கொண்டுள்ள கொள்கை திட்டங்களை சரியான முறையில் குறித்த காலத்துக்குள் மக்களுடைய திருப்திக்கு ஏற்றவாறு செய்து முடிக்க முடியும் என்பதை நீங்கள் மறுதளிக்க மாட்டீர்கள். ஆகவேதான் இந்த வரும் பொது தேர்தலில் நாம் ஆட்சியில் இருக்கும் ஜனாதிபதியையும் அவருடன் கூடி செயல்படும் ஒரு நிர்வாகத்துறை அல்லது அடுத்த பொது தேர்தலிலே அந்த கட்சி ஆட்சி அமைக்குமானால் இன்னும் அந்த நிர்வாகத்துறை விரிவாக்கப்பட இருக்கின்ற அம்சத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இங்கே நாம் ஏனைய கட்சிகள் பற்றி குறிப்பாக சொல்ல வரவில்லை. காரணம், கடந்த காலங்களில் அவர்கள்தான் மாறி மாறி அரசாங்கங்களை அமைத்துள்ளார்கள். அவர்களின் மீது ஏற்பட்ட வெறுப்பு அல்லது அவர்கள் மீது நீங்கள் வைக்கும் குற்றச்சாட்டுகளில் இருந்துதான் ஒரு புதிய ஜனாதிபதியையும் அவர் சார்ந்த கட்சியையும் இன்று முன்னிலைப்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே 14ஆம் தேதி வரவிருக்கும் இந்த தேர்தலில் நாம் கட்டாயமாக தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்சி தான் என்பிபி என்ற தேசிய மக்கள் சக்தியாகும். இதை புத்தளத்திலே நாம் உங்களுக்கு தெரியும், சுமார் 15க்கும் மேற்பட்ட குழுக்களும் அதேபோல் 10க்கும் மேற்பட்ட கட்சிகளுமாக போட்டியிடுகின்றார்கள். இவற்றில் தேசிய கட்சிகளில் போட்டியிடுவர்களை பற்றி நாம் ஏற்கனவே சொன்னது போல கலைக்க வேண்டிய அவசரம் இல்லை. அவர்கள் எவ்வாறு கடந்த ஆட்சி காலங்களில் நடந்து கொண்டார்கள், அதுவே எமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது. இனி வரப்போகும் அரசாங்கத்தில் அரசாங்கமாக அவர்கள் செயல்படுவார்களே ஆனால் எப்படியான கொள்கைகளை அவர்கள் முன்னிறுத்தி செல்வார்கள், அதன் மூலம் நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை என்ன பாதகம் என்பதை நான் விரிவாக சொல்ல வேண்டிய அவசரம் இல்லை, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே இங்கே நம் கவனத்தை கவர்ந்தது அவர்களை தவிர்ந்த ஏனைய சிறு குழுக்கள் அல்லது புதுசாக முளைத்துள்ள பிராந்திய கட்சிகள், சிறு கட்சிகள். இந்த குழுக்களும் இந்த சிறு பிராந்திய கட்சிகளும் அவர்கள் போட்டியிடும் இடங்களில் அவர்கள் சொல்லும் விடயங்கள் தான், ஜனாதிபதி மிகவும் அருமையானவர், நல்லவர், இந்த நாட்டை நடத்தி செல்ல மிகவும் தகுதியானவர். ஆனால் அவர்கள் சார்ந்த அரசாங்கத்தை நாம்
தெரிவு செய்வோமானால் அந்த அரசாங்கத்தின் மூலம் இந்த நாட்டு மக்களுக்கு ஆபத்து ஏற்படலாம், குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு ஆபத்து ஏற்படலாம். ஆகவே ஆழம் தெரியாமல் நீங்கள் காலை விட்டுவிட்டு அதற்கு பிறகு முடித்து கொள்ளக்கூடாது என்று ஒரு பிரச்சாரமும், அதே நேரத்தில் நாங்கள் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றம் சென்றால் இதே ஜனாதிபதியை பலப்படுத்துவோம், ஆளும் தரப்பிலிருந்து எங்களுடைய ஆதரவை கொடுப்போம் என்று முன்னுக்கு பின் முரணான சில விடயங்களை சொல்லிக்கொண்டு வருகின்றார்கள். அதில் ஒன்றுதான் இந்த புத்தகத்திலே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த பொய் பிரச்சாரங்கள். நான் குறிப்பாக முன்னைய காலங்களில் சொல்லியுள்ளேன். இந்த இரட்டை கொடி என்ற இந்த கட்சி, இந்த அகில இலங்கை பூராகவும் இந்த சிறு குழுக்களும் அல்லது இத்தகைய சிறிய கட்சிகளும் ஒரு வகையான அரசியல் விபச்சாரத்தை செய்கின்றார்கள் என்று தான் சொல்ல வேணும். அதாவது ஜனாதிபதி நல்லவர், வல்லவர், இந்த நாட்டுக்கு மிகவும் தேவையானவர். அவர் மூலமாகத்தான் நாம் என்னென்ன குறைகளை பழைய அரசாங்கங்களில் வைத்தோமோ அவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்ய முடியும், புது பாதையை காட்ட முடியும், புது இலங்கையை கட்டியெழுப்ப முடியும், இலங்கையில் உள்ள அனைத்து இனங்களையும் ஒன்றாக அமைத்து இலங்கையின் வளர்ச்சியிலே அவர்களை சரியான முறையில் வழிநடத்த முடியும் என்று ஏற்றுக்கொண்ட இவர்கள் அதே நேரத்தில் சொல்லும் விடயம்தான், அந்த கட்சி சார்பாக தேர்தலிலே குதிப்பவர்களுக்கு ஆளுமை இல்லை, அவர்களுக்கு திறமை இல்லை, அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, கதைக்க பேச முடியாது, அரசாங்கம் சொல்லும் எல்லாவற்றையும் அவர்கள் ஆமா சாமி என்று தலையாட்ட வேணும். ஆகவே சிறுபான்மை மக்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் பெரிய ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது, எங்களை தெரிவு செய்யுங்கள், நாங்கள் போய் சரியான வழிகளை காட்டுவோம், சரியான முறைகளில் இந்த விடயங்களை செய்வோம் என்று. இதைத்தான் நான் அரசியல் விபச்சாரம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றேன். ஆகவே மக்களே, எங்களுக்குரிய ஒரே ஒரு நாள், நீங்கள் சரியாக சிந்திக்க வேணும். நான் பல முறை உங்களுடன் சொல்லிய விடயம்தான், இந்த சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வில் நாட் கம் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். இட் வில் நாட் நாக் டைம் அண்ட் அகெயின். எங்களோட டோரை ஒரு நாளும் தட்டாது, சந்தர்ப்பங்கள் எங்களோட கதவை அடிக்கடி தட்டாது. வானத்தில் சந்தர்ப்பங்கள் தினமும் எங்களுக்காக தலையில் விழாது. ஆகவே கிடைத்திருக்கும் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இம்முறை நாம் என்பிபி என்ற இந்த மக்கள் தேசிய சக்தியை, அதாவது ஜனாதிபதி எந்த கட்சியில் இருக்கின்றாரோ அந்த கட்சியை ஆட்சி கட்டில் ஏற்றுவதன் மூலம் நாம் விரும்பும் ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே 14ஆம் தேதி எந்தவித கேள்விக்கும் மேலதிக தடுமாற்றங்களுக்கும் உட்படாமல் ஒரே கொள்கையாக நின்று, ஒரே முடிவாக நின்று நாம் தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்வதன் மூலம் நாம் அனைவருமாக ஒன்று சேர்ந்து வெல்லுவோம், இந்த நாட்டை வெல்ல வைப்போம் என்று கூறி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.